நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த நாடகத்துல அப்பதான் யமனா எல்லாரோட வாழ்க்கையோட முடிவு எப்பன்னு எனக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். அட கடவுளே, இவருதான் யமனா? வீட்டுக்குள்ள திரிஞ்சிட்டு இருந்தது இவர்தானா? என்ன சரோஜா, என்ன சொல்ற? இல்ல, நாடகத்தை பாருங்கக்கா. இந்த யமனுக்கு யார பார்த்தாலும் பயமே கிடையாது. சரோஜா, எனக்கும் பயம்தான். என்ன விடப்பா, என்னால முடியாது. நான் நடிக்க மாட்டேன். நீங்க அன்னைக்கு ஏதோ பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுனீங்க. நான் தான் யமராஜா, எனக்கு யார பார்த்தாலும் பயம் இல்லன்னு. அப்புறம் என்னாச்சு? நீங்க தானே யம. போங்க. என்னால முடியாது. யமனுக்கே யமன் மாதிரி அம்மா அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காளே, எனக்கு பயமா இருக்கு. என்னால அந்த பக்கமே போக முடியாது. என்ன எப்படி பாக்குறான்னு பாரு, எனக்கு பயமா இருக்கு. இப்ப போக போறீங்களா இல்லையா? இத பிடிச்சுக்கோங்க. நான் தான் யம. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? சத்தியவான் எங்க இருக்கா? சத்தியவான் எங்க இருக்கா? சத்தியவான் எங்க இருக்கா? சத்தியவான் எங்க இருக்கா? எங்க இருக்கா? எங்க இருக்கா? சத்தியவான் எங்க இருக்கா? சரோஜா, உண்மையிலேயே சூர்யாவோட அப்பா ரொம்ப நல்லா நடிச்சாருன்னு தான் சொல்லணும். ஒரு வருஷம் கடந்து போச்சு. அப்பதான் அந்த நேரம் வந்தது. ஆனா சத்தியவான் தான் செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்ப யமன் வந்து அவரோட உயிரை எடுத்துக்கிட்டார். சத்தியவான், நீ இங்க இருக்கியா? உன்னோட ஆயுள் ரேகை இன்னையோட முடிஞ்சு போயிடுச்சு. அதனால என் கூட வா. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். நாதா, கண்ணு தரங்க, என்ன பாருங்க. அந்த யமதர்மன் சத்தியவனோட ஆவியை அவரோட கொண்டு போய்கிட்டு இருந்தார். ஆனா சாவித்திரி இதை ஏத்துக்கவே இல்லை. அவங்க அந்த யமனை பின்தொடர்ந்து போனாங்க. சத்தியவான், உன்னை நான் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். தயவு செஞ்சு நில்லுங்க. என் கணவரோட உயிரை நீங்க கொண்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன். வேணும்னா நீங்க என்னோட உயிரை எடுத்துக்கங்க.
ஆனா என் கணவரை தயவு செஞ்சு விட்டுடுங்க. சரி கஸ்தூரி, சரி. ஐயோ அப்பா, என்ன சொல்றீங்க? அவங்க என்ன சொன்னாலும் நீங்க சம்மதம் சொல்லக்கூடாது. சரி சரி. இல்ல, நீ சொல்றபடி நான் செய்ய முடியாது. ஓ சாவித்ரி, இது நியதியை எதிர்க்கிற மாதிரி. உன்னோட கணவனோட ஆயுள் இன்னையோட முடிஞ்சு போயிடுச்சு. அதனால நான் அவரை இன்னைக்கு கூட்டிட்டு போயாகணும். வா சத்யவான். இல்ல, வேண்டாம், நில்லுங்க. வாயுதேவரே, ஓம் ப்ரூம் ப்ரூம். வேண்டாம், நில்லுங்க. நில்லுங்க, நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கணவரோட உயிரை கொண்டு போயிடாதீங்க. தேவி, ஏன் பின்னாடி நீ வர்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இனி எதுவுமே மாறாது. வாயுதேவா, நில்லுங்க, நானும் உங்க கூட வரேன். யமதர்மனே, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா என் கணவர் கூட வந்தே தீருவேன். முடியாதுன்னு சொல்லாதீங்க. எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா சாவித்ரி? உன்னோட கணவரோட உயிரை மட்டும் கேட்காத. அதை தவிர நீ எந்த வரம் கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன். இதுதான் உங்களோட விருப்பம்னு சொன்ன அப்போ நான் உங்ககிட்ட இப்போ எங்க ராஜ்யம் நல்லா இருக்கணும்னு, நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு வரம் கேட்க போறேன். ததாஸ்து. நில்லுங்க யமதர்மனே. வாயுதேவரே, சீக்கிரம் என்ன கூட்டிட்டு போங்க. வேண்டாம் வேண்டாம், நில்லுங்க நில்லுங்க. என்ன ஆச்சு? மறுபடியும் ஏன் வந்திருக்க? ஆமா யமதர்மனே, என் கணவரை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் நான் வந்தே தீருவேன். ஏன் இந்த மாதிரி புடிவாதம் பிடிக்கிற சாவித்ரி? சரோஜா கூட இப்படி புடிவாதம் பிடிக்கிறது இல்ல. சரி சாவித்ரி, என்கிட்ட இன்னும் ஒரு வரம் மட்டும் கேளு, அதை நான் உனக்கு தர்றேன். ஆனா தயவு செஞ்சு உன் கணவரோட உயிரை மட்டும் திரும்ப கேட்காத. இதுதான் உங்களோட விருப்பம்னு சொன்னா, என்னோட மாமனார் மாமியார் அவங்க 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், தீர்க்க ஆயுளோட அவங்க நிம்மதியா இருக்கணும்னு கேக்குறேன். அப்படியாகட்டும். ததாஸ்து. நில்லுங்க யமதர்மனே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாயுதேவா, சீக்கிரமா வாங்க. வாங்க. நில்லுங்க யமதர்மனே, தயவு செஞ்சு என்ன நில்லுங்க. இது? இன்னும் எத்தனை வாட்டி வர போற? எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஓடி வந்தேன், மறுபடியும் இங்க வந்துட்டேன். ஒழுங்கு மரியாதை எத்தனை வாட்டி வர போறேன்னு சொல்லு. வாயுதேவா, என்ன சீக்கிரமா கூட்டிட்டு போயிரு. சீக்கிரமா கூட்டிட்டு போ. தேவர்களும் தேவதைகளும் உங்க மேல கோவப்படுவாங்க. ஏன், என்னாச்சு? இப்போ நீங்க இந்த இடத்தை விட்டு போக கூடாது. இதுக்கு மேல தானே உண்மையான கதையே இருக்கு. இதுக்கு மேல நீ என் பின்னால வரக்கூடாது. இந்த யமுனை நீ கோவப்படுத்த வேணாம். நான் இதை இப்ப சொல்றேன். இங்க பாரு, நான் உனக்கு கடைசியா இன்னும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்கப்புறம் நீ இந்த இடத்தை விட்டு திரும்பி போயிடணும். சரிங்க யமதர்மனே, நீங்க சொல்றபடியே நான் செய்றேன். இப்ப நான் உங்ககிட்ட எனக்கு புள்ள சுகம் வேணுங்கிற வரத்தை கேக்குறேன். கொடுத்துட்டேன், சந்தோஷமா இரு. ததாஸ்து. வாயுதேவனே, ஒரு நிமிஷம் இருங்க யமதர்மனே. ஆனா என்னோட கணவரை நீங்க உங்க கூடவே கூட்டிட்டு போறீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி புள்ள பாக்கியம் கிடைக்கும்? நீங்க எனக்கு கொடுத்த வரம் பொய்யாயிடும் இல்லையா யமதர்மனே? அதனால தயவு செஞ்சு என்னோட கணவருக்கு மறுபடியும் உயிர் கொடுங்க. இந்த மாதிரி தான் சாவித்திரி தன் கணவரோட உயிரை கஷ்டப்பட்டு பெற்றாங்க. அதுக்கு அவங்க ரொம்பவே போராடினாங்க. அவங்க கணவரோட வாழ்க்கையோட சேர்த்து அவங்க அந்த நாட்டையும்
அவங்க குடும்பத்தையும் மறுபடியும் அடைஞ்சாங்க. நாலாபுரமும் சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது. எப்படி நல்ல காட்சியை பார்க்கணும். மனைவினா சாவித்ரி மாதிரி இருக்கணும். கஷ்டப்பட்டு யமன் கிட்ட போராடி புருஷனோட உயிரை திரும்ப வாங்கிட்டு வந்துட்டா. ஆமா சரோஜா, நீ உண்மையை தான் சொல்ற. சாவித்ரி அம்பாளுக்கு ஜெய், சாவித்ரி அம்பாளுக்கு ஜெய். இதுக்கு முன்னே இருந்த மனைவிங்க எல்லாருமே வேற. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையே வேறன்னு தான் சொல்லணும். அவங்க தன்னோட புருஷனோட உயிருக்காக அந்த யமன் கிட்டே போராடி இருக்காங்க. வாங்க நில்லுங்க. அதுக்குள்ள நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? உட்காருங்க. எங்க நாடகம் இன்னும் முடியல. ப்ளீஸ் எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. எனக்கு நல்லாவே தெரியும், இன்னி வரைக்கும் இதுவரைக்கும் தான் நீங்க இந்த கதையை பார்த்துருக்கீங்க. ஆனா நாங்க இதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு சொல்லணும்னு நினைக்கிறோம். இதுவும் நம்ம புராணங்கள்ல இருந்தது தான். நம்மள நிறைய பேருக்கு இந்த கதை தெரியாது. மகாராஜா, எதிரிங்க நம்ம நாட்டை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போர் வீரர்கள்லாம் இது பக்கம் வராங்க. நம்ம மக்கள் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. மகாமந்திரி அவர்களே, மக்கள் எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, அவங்க யாரும் அனாவசியமா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. போர்ல நம்ம எதிரிகளை தோக்கடிச்சு அவங்கள திரும்பி போக வைப்பேன். மகாராஜா, உங்க பலத்து மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நம்ம போர் வீரர்களோ சேனாதிபதியோ தயாரா இருக்காங்க. உங்க தேரை நடத்த போறது நான் தான். நம்ம யுத்த பூமிக்கு போகலாம். வேண்டாம் மகாமந்திரி அவர்களே, என் தேரை ஓட்ட போறது நீங்க இல்ல. என் தேரை ஓட்ட போறது மகாராணி சாவித்ரி. சத்தியவானுக்கு நல்லாவே தெரியும் சாவித்ரி ரொம்ப தைரியமானவங்கன்னு. அதனால அவங்களும் தன்னோட போருக்கு வரணும்னு அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆனா பலர் இதை ஒத்துக்கல. மகாராஜா, நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்யவே கூடாது. ஆமா மகாராஜா, என்ன சொல்றீங்க நீங்க? ஒரு பெண்மணியை நம்பி எப்படி நீங்க இவ்வளவு பெரிய போரை கூட்டிட்டு போக முடியும்? மனைவி மேல இருக்கிற பாசத்தால சரி எது தவறு எதுன்னு யோசிக்க கூட மறந்துட்டிய சத்யவான். ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கட்டும், மனைவின்றவ வீட்டை மட்டும் தான் பாத்துக்கணும். போர் நடக்கிற இடத்துக்கு போறது பெண்மணியோட வேலை இல்ல. அப்படி இல்லம்மா, யமதர்ம கிட்ட போராடி புருஷனோட உயிரை காப்பாத்தி கொடுத்த பொண்ணு. அந்த பொண்ணோட தைரியத்தை எல்லாருமே பாராட்டும் போது அவங்க மேல எதுக்கு சந்தேகப்படணும்? இது மனைவி மேல இருக்கிற பாசம் இல்ல. ஒரு பெண்மணியோட தைரியத்தை எத்தனையோ பேர் பார்த்து பாராட்டியிருக்காங்க. அதை பத்தி தான் இப்ப நானும் யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு திறமை உள்ள பெண்மணிய ஏன் இன்னைக்கு நீங்க போர்க்களத்துக்கு அனுப்புறதுக்கு தயாரா இல்ல? ஏன் இப்படி சொல்றீங்கம்மா? அந்த இடத்துல இருந்த எல்லாருமே சத்தியவான் எடுத்த முடிவு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனா இறுதியா சத்தியவான் செஞ்சது அவர் நினைச்சதுதான். சாவித்திரியும் சத்தியவானோட போருக்கு போனாங்க. அவரோட தேரோட்டியா. இதுக்கு மேல இப்ப பாருங்க.
ஏய் என்ன பப்பு செய்யற? தாக்குதல் ஆரம்பிக்கலாம். என்ன செய்யற பப்பு? நீ ஒண்ணு அங்க ஜிலேபி செய்ய போகல. இது போர், ஒழுங்கா சண்டை போடு. சூர்யானா பாருங்க என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த காலத்துல போருக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். சூரியன் மறைஞ்சதும் போரை நிறுத்தியாகணும். மறுநாள் சூரியன் உதயமானதும் அந்த போரை தொடங்குவாங்க. அன்னைக்கு சூரியனும் மறைஞ்சிருச்சு. ஆனா அன்னைக்கு அந்த போர் முனையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. சத்தியவான் அங்கிருந்து போய்கிட்டு இருக்கும்போது எதிரிங்க சத்தியவான முதுகு புறத்துல தாக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா சாவித்திரி சரியான நேரத்துக்கு வந்து சத்தியவானை காப்பாத்திட்டாங்க. महाराजा सत्यवान की जय, महारानी सावित्री की जय, महाराजा सत्यवान की जय, महारानी सावित्री की जय, महारानी सावित्री की जय. சமூகத்தை சேர்ந்தவங்க, அங்க இருந்தவங்க, சொல்ல போனா சாவித்திரியோட அப்பா அம்மா கூட சாவித்திரிய போர் பூமிக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா சத்தியவானுக்கு அவரோட மனைவி மேல முழு நம்பிக்கை இருந்துச்சு. அவர் சாவித்திரிக்கு ஒரு பக்க பலமா இருந்தார். என்னங்க இவங்க பேசுறது போலீஸ்காரமாவை பத்தி? சாவித்திரிக்கு ஒரு மதிப்பை ஏற்படுத்தினார். அப்புறம் தேரை வெற்றிகரமா ஓட்டி மகாராஜா சத்தியவான் சாவித்திரி மேல வச்சிருந்த நம்பிக்கை அவங்க காப்பாத்திட்டாங்க. சாவித்திரி தன்னோட புத்திசாலித்தனத்தாலையும் தைரியத்தாலையும் எதிரிகளோட போராடினாங்க. சத்தியவான தாக்க வந்து அவங்க அழிச்சாங்க. அவங்க கணவனோட உயிரை காப்பாத்தினாங்க. சொல்ல போனா அந்த நாட்டையை காப்பாத்திட்டாங்க. இப்போ நான் உங்க எல்லார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்களே சொல்லுங்க, சத்தியவான் சாவித்திரி மேல இந்த நம்பிக்கையால அவங்க போருக்கு அமைச்சு வச்சது சரியா?